ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். இயேசு குஷ்டரோகியாய் இருந்து சொஸ்தமான அந்த மனுஷனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய். என கண்பானவர்களே, தேவனிடத்தில் இருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிறோம். தேவைகள் வரும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர் நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தர். அந்த கர்த்தர் நம்முடைய நிலைமையை பார்த்தல்ல, நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்தல்ல, நம்முடைய உண்மையை பார்த்தல்ல, அவருடைய கிருபையின் நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் அற்புதங்களை செய்து விடுகிறார். அவருடைய தன்மையே அதுதான். அவருடைய தன்மையே அதுதான். என கண்பானவர்களே, அந்த ஆண்டவர் அற்புதத்தை செய்து விடுகிறார். செய்த பின்பு, அந்த அற்புதத்தை பெற்ற பின்பு, அந்த அற்புதத்தை குறித்து நாம் சாட்சி பகருகிறதிலே நமக்கு ஒரு மேன்மை. சிலர் அதை பெருமையாய் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். தாங்கள் பெற்ற அற்புதம் தாங்கள் தேவனோடு நெருங்கி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் போல காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். என கண்பானவர்களே, அற்புதங்களை செய்கிற தேவன் நல்லோருக்கும் செய்கிறார், தீயோருக்கும் செய்கிறார். நல்லோருக்கும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், தீயோருக்கும் உதிக்க பண்ணுகிறவர். நல்லோருக்கும் மழையை பெய்ய பண்ணுகிறவர், தீயோருக்கும் மழையை பெய்ய பண்ணுகிறவர். எல்லாருக்கும் செய்கிறார். நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டது என்பது நீங்கள் தேவனோடு நெருங்கி இருக்கிறதினால் மாத்திரம்தான் பெற்றுக்கொண்டீர்கள் என்று எண்ணுவீர்களே. ஆனால் நீங்கள் தேவனை ஏமாற்றவில்லை, உங்களை ஏமாற்றுகிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு சாட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அதை சொல்லுகிறார். அவர்களுக்கு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய். என கண்பானவர்களை, அற்புதங்களை பெற்ற நீங்கள் சாட்சிகளாய் மாற வேண்டும். தேவனுடைய கரத்தில் இருந்த அற்புதத்தை பெறும் முன்னே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும், இன்றைக்கு இயேசுவின் கரம் உங்களை தொட்டு அற்புதத்தை செய்தபடியினால் இயேசுவுக்கு சாட்சியாக மாற வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசு யார்? அவர் உண்மையுள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையை உண்மை உள்ளதாய் மாற்றுங்கள். உங்களுடைய அலுவலகத்தில் உண்மை உள்ளவர்களாய் மாறுங்கள். உங்கள் தொழிலில் உண்மை உள்ளவர்களாய் மாறுங்கள். உங்கள் குடும்பத்தில் உண்மை உள்ளவர்களாய் மாறுங்கள். உங்களுடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாய் மாறுங்கள். இயேசு யார்? பரிசுத்தம் உள்ளவர். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு எல்லைகளும் அவருடைய பரிசுத்தத்திற்கு சாட்சியாயிருக்கட்டும். என கண்பானவர்களே, இந்த உண்மைக்கும் பரிசுத்தத்திற்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. இந்த உண்மையும் பரிசுத்தமும் உங்கள் வாழ்வில் வருமானால் மற்ற எல்லா பகுதிகளும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக மாறிவிடும். நீ சாட்சியாக போய் அவர்களுக்கு சாட்சியாக. அற்புதத்தை பெற்றீர்களா? தேவனுடைய கரத்தில் இந்த நன்மையை பெறாதவர்கள் யாருண்டு? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து சாட்சியாய் மாற ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி. என்னோடும் எங்களோடும் பேசுகிறவர் எங்களை சாட்சியாக்கும் என்று சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.